வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் இன்றைய செய்திகள் குறித்து திறனாய்வு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயநாதன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சி எந்த மாதிரியான செய்திகள் இருக்குன்னு எல்லாருமே கணிக்கக்கூடிய அளவுக்கான செய்தி தான். கடந்த 2-3 நாட்களாக, அதுவும் சென்னையை பொறுத்தவரையும் இந்த புயல் மட்டும்தான் செய்தி. இதை தவிர்த்து வேறு எதுவுமே பேச முடியாதுங்கிற நிலை அளவுக்கு புயல் புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கடந்த ஆண்டு வந்தப்போ கூட வட தமிழகம், கடலூர் போன்ற பகுதிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டது. இது கரையை கடக்கிற இடம் சென்னைங்கிறதுனால சென்னை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. காற்றின் வேகம் 130 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது. அதனால பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் 1000 கோடி ரூபா இதற்கு இழப்பீடு கொடுக்கணும்னு நடுவண் அரசிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி புயல் போன்ற தருணங்களில் மத்திய அரசினுடைய செயல்பாடு, இந்த நிதி கேட்பது, நிதி வழங்குவது, இது போன்ற விஷயங்கள் கடந்த காலங்களில் என்ன மாதிரி இருந்திருக்கு, இந்த காலத்தில் என்ன மாதிரியான இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், முதல்ல நம்ம எடுத்த உடனே என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு இந்த மரங்களை அகற்றுவது உள்ளிட்ட அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த படைவேற்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த மக்களை வெளியேற்றி முகாம்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது, அவர்களுக்கு தேவையான அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள், உணவு உட்பட வழங்கப்பட்டது போன்ற விடயங்கள் எல்லாம் தமிழக அரசு செய்திருக்கின்றது. அதற்காக அந்த முயற்சிகளை நாம் பாராட்டுவோம். ஆனால் இது போதுமானதல்ல. நிவாரணப் பணி என்பது ஒரு போர்க்கால அடிப்படையில் வேகமாக செய்து முடிக்கப்பட வேண்டும். அந்த மக்கள் மறுகுடியமர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அது தொடர்பான மதிப்பீடுகள் செய்ய வேண்டும். முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், 15 பகுதிகளுக்கும் பல்துறை அதிகாரிகளை கொண்ட குழு அமைத்து நாங்கள் அந்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் முதலில் மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு 1000 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கான இது ஒரு இனிஷியலாக ஒரு டோக்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு 250 கோடி இல்லாட்டி ஒரு 300 கோடி கொடுத்துட்டு அவங்க பேசாது இருப்பாங்க. எனவே தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக இந்த குழுக்களை வைத்து இந்த பாதிப்புகளை பொறுத்து எல்லாவற்றையும் முதலில் மதிப்பீடு செய்ய வேண்டும். குறிப்பாக தாழ்வான பகுதியில் வாழ்ந்தவர்கள், கடலை சார்ந்து வாழ்ந்தவர்கள், அந்த பழவேற்காடு ஏரியை சார்ந்து மீன்பிடித்து வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை எல்லாம் படங்களுடன் எடுத்து மதிப்பீடுகள் செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்து அந்த அறிக்கையை உடனடியாக ஒரு 5-6 நாட்களுக்குள், ஒரு வாரத்திற்குள் இனிமேல் செய்ய வேண்டியதுதான். இல்லை, இப்போ இதுக்கப்புறம் தான் செய்யணும். ஏன்னா இப்போ எடுத்த உடனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, முதல்ல அவங்க அந்த சாலையெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு பணி இருக்குது. இப்போவும் அது நடந்துகிட்டு இருக்குது. நேற்று இரவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த விழுந்த மரங்களை எல்லாம் வெட்டி ஒதுக்குற பணி நடந்ததை நம்மளே பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னொரு விடயம். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பெரும் முயற்சிகள் இவர்கள் செய்ய வேண்டும். ஏன்னா முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது கூட மின்மாற்றிகள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மிகப்பெரிய அளவு அடிபட்டு போயிருக்குது. பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த மின் இணைப்பு கொடுக்க வேண்டிய அந்த ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பகிர்வு பெட்டிகள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும். இந்த மாதிரி விடயங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதில் என்னன்னீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பாதிப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மின் கம்பி தடங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் போகிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதில்லை. ஆனால் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இந்த பாதிப்பு ரொம்ப அதிகம். பல தெருவிளக்குகள் விழுந்து போச்சு, பல இடங்களில் மின்மாற்றிகள் விழுந்து போச்சு. இந்த 130 கிலோமீட்டர்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு வேகம் இல்லை. கடும் வேகம், கடுமையான அந்த புயல் தாக்கியதை நாமெல்லாம் கண்கூடாக பார்த்தோம். ஏன்னா இது சென்னையை புயல் கரையை கடப்பது நீண்ட வரலாற்றில் இது இப்பொழுது நடந்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டும். அது இன்னொன்று முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இங்கே சென்னையில் எவ்வாறு இவர்கள் செய்திருக்கின்றார்களோ இதே போல இந்த மின் கம்பி வடங்களை எல்லாம் பூமிக்குள் கொண்டு போகுவதை தமிழ்நாடு முழுவதும் செய்ய வேண்டும். நல்ல வேளை இந்த பாதிப்பு இந்த 3 மாவட்டங்களோடு முடிந்து விட்டது. இது தமிழ்நாடு முழுவதுமான ஒரு பாதிப்பாக இருந்திருந்தால், மழை, வெள்ளம், புயல் என்று ஆகியிருந்தால் இந்த பாதிப்பு கடுமையானதாக இருக்கும். நாம் கூட மகிழலாம், ஒரு 15-16 பேர் தானே இறந்துருக்காங்க அப்படின்னு. 15-16 உயிர்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களாம் சாதாரணமானவர்கள், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். எனவே நாம் அந்த முயற்சிகளை நாம் பாராட்டும் அதே வேளையில் இந்த நிவாரணப் பணி வெகு குறுகிய காலத்தில் இது செய்து முடிக்கப்பட வேண்டும். முக்கியமாக இந்த மதிப்பீடுகள் அனுப்பப்பட்டு உரிய நிவாரணம் பெறப்பட்டு அந்த மக்களுக்கு அந்த தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அரசு சார்பில் ஒரு கூடிய மட்டும் ஒரு 100 விழுக்காடு இல்லைனாலும் ஒரு 75 விழுக்காடு செய்திருக்கிறார்கள் என்றே நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது எப்படி அப்படின்னோம்னா, நம்ம விழுந்த அந்த நேரத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த பேரிடர் குழுக்கள்லாம் வந்துட்டு மரத்தை வெட்டினதெல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்களோட காவல்துறை இணைந்து பணியாற்றியதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் நடுராத்திரி வந்துட்டு செஞ்சதெல்லாம் பார்த்துருக்குறோம். பயணத்தில் இந்தாண்ட அந்தாண்ட எல்லா பகுதிக்கும் நம்ம போய் பார்த்துருக்குறோம். ஒரு தெருவுலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50-60 மரங்கள்லாம் விழுந்து கிடக்கு. அதனால தான் இந்த 12,000 1,00,000 ஆராய்ச்சி தேடுவையில் விழுந்து கிடக்கு. அப்போ அதெல்லாம் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இதில் வந்துட்டு இந்த நம்மளுடைய இந்த பேரிடர் குழுக்கள் வந்தது இல்லாமல் ஜேசிபியை வச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு முதல்ல பாதையை சரி பண்ணது. இப்போ அடுத்தபடியாக அதெல்லாம் வெட்டி கட்டி எடுக்கிற துப்புரவு செய்யக்கூடிய அந்த பணிகள் இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது. இதுதான் வேகமாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தொற்று அபாயம் வந்துட்டு எப்பொழுதுமே இந்த புயல் மழைக்கு பிறகு உண்டு. எனவே இப்பொழுது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கே இது ஒரு 10-12 சென்டிமீட்டர் மழைக்கே இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய நம்மளுக்கு வந்துட்டு இந்த மழை நீர் வடிகால் இல்லாத காரணத்தினால எல்லாம் போயிட்டு கழிவுநீர் கால்வாய்களில் போய் கழிவுநீர் கால்வாய்கள் வந்துட்டு அதிகமாகி வெளியேறி பல இடங்களில் வந்துட்டு இது சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி இருக்கிறது. எனவே அந்த இடத்துல இவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதனால தான் முயற்சி என்று சொன்னேன். பணி முழுமையான வெற்றி நல்லா இருந்ததுன்னு சொல்லலை. குமரேசன் அவங்கள்ட்ட முன்வைக்கிறது, கடந்த ஆண்டு புயலின் போது இதே வருடம் இதே நாளில் கடந்த வருடம் புயல் வந்து சென்னை எந்த அளவுக்கு ஆட்கொண்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மழை இந்த நிலையில் புயல் மழை போன முறை வந்தது வந்து இதே மாதிரியான இதே காலகட்டம் தான், மிகச்சரியா ஒரு வருடம் தான். அப்போ வந்து மீட்பு பணிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. குறிப்பா அரசும் நிர்வாகமும் மக்களுடன் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அரசு நிர்வாகம் மக்கள்கிட்ட பேசல, ஊடகங்கள்கிட்ட பேசல, மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாரும் வரலை, இது போன்ற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவில் இருந்தது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஊடகவியலாளராக அதை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, கண்டித்து கூட எழுதியிருக்கலாம். இந்த நிலையில் இந்த முறை இந்த வர்தா புயல் அறிவித்ததிலிருந்தே முதலமைச்சராக இருக்கட்டும், நிர்வாகமாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், ஊடகங்களை வந்து அடிக்கடி சந்திக்கிற தன்மை. இந்த 3 நாட்கள் அமைச்சர் 3-4 முறை ஊடகங்களை சந்தித்து என்னென்ன செய்திருக்கிறோம், என்னென்ன முகாம்கள் அமைத்திருக்கிறோம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தன்மை எப்படி பார்க்குறீங்க? அரசு நிர்வாகம் இது வந்து கொஞ்சம் செயல்பட்டதையும் மக்கள்கிட்ட நெருக்கமாக இருந்ததையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? பொதுவாக இது வந்து சென்னை, அப்புறம் காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் தான் கடுமையான தாக்குதலை அந்த கடலோரத்தில் இருப்பதால் சந்தித்திருக்கிறது நமக்கு பொதுவான செய்தி. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் தமிழகத்தை முழுக்க இது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது என்பது உண்மை. ஏன்னா தமிழகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்களுடைய உறவினர்களும் சென்னையில் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப தொடர்புகள் இங்கே இருக்கின்றன. அவர்களுடைய வணிக தொடர்பு, தொழில் தொடர்பு என்று எல்லா வகையிலும் சென்னை அவர்களுக்கு மையமான ஒரு பகுதி என்பதால் தான் இது கிட்ட தமிழகத்தை தாக்கிய ஒரு புயலாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் ஒன்று, அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை வானிலை ஆய்வு நிலையத்தினர் மிக சரியாகவும் மிக பொருத்தமான முறையிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை மக்கள் கவனத்துக்கு உடனே கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். என்னன்னா, இந்த நாடா என்று ஏற்கனவே ஒரு அதை பற்றிய ஒரு அச்சமே கூட கிளம்பிய நேரத்தில் அது வலுவிழந்து விட்டது, அது நகர்ந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அந்த வர்தா புயல் உருவாகி விட்டது. அது இன்னும் கூடுதலாக இருக்கும் என்று அப்பமே எச்சரிச்சிட்டாங்க. அது உருவாகி கொண்டிருக்கிற கட்டத்திலேயே அதனுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கும் என்பதையும் எச்சரித்திருந்தார்கள். ஒருவேளை வலுவிழக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பையும் சொல்லி வைத்திருந்தார்கள். ஆனால் அது சென்னையை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது என்ற செய்தியை உறுதிப்படுத்தி விட்டார்கள். ஏன்னா இப்படி திரும்ப திரும்ப அப்படி சொன்னதாலேயே ஒரு விதமான தயாரிப்பு மனநிலை என்பது அரசு எந்திரத்தின் பக்கத்திலும் இருந்தது, மக்கள் பக்கத்திலும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். மக்கள் கூட இந்த முறை நீங்கள் உங்களோட கேள்விக்கான பதிலை நான் எப்படி தொடங்க விரும்புகிறேன்னா, அரசாங்கம் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வேறொரு மிகப்பெரிய புயலை சந்தித்திருக்கு. ஒரு அரசியல் சார்ந்த, தலைமை சார்ந்த ஒரு புயல். அரசு ஒரு வார காலம் துக்கம் என்று அறிவித்திருக்கிறது. என்றாலும் கூட இயற்கைக்கு அப்படியான காலக்கணக்கு கிடையாது. அது உடனே வந்து இந்த அரசு எப்படி தயாரிப்போடு செயல்படுகிறீர்களா இல்லையா என்று சோதிப்பது போல வந்து ஒரு எச்சரிக்கையோடு வந்திருக்கிறது. அதற்கு இந்த ஒரு வார காலம்தான் ஆகியிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்று என்கிற அந்த நிலையில். ஆனால் ஏற்கனவே ஒரு ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் என்றாலும் கூட அந்த ஒரு வார காலத்தில் இவர்களுடைய தயாரிப்பு நிலையை எவ்வாறு என்று பார்க்கிறது என்று இயற்கையும் பார்த்திருக்கிறது, மக்களும் பார்க்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் கேட்டதை போல சென்ற ஆண்டு சந்தித்த அந்த கொடுமைகள், அதெல்லாம் இன்னும் மக்கள் மனதில் ஆறாத ரணங்களாக இன்னைக்கும் இருக்கிறது. அதோடு ஒப்பிடுகிற போது அந்த அளவுக்கான புலம்பல்கள், ஒரு கையறு நிலை என்பது மக்களிடம் வந்து பெரிய அளவிற்கு வெளிப்படவில்லை. இல்லவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கும் குறிப்பாக முதலமைச்சர் அவருடைய
அறிக்கையிலேயே அது இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பிரதமருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் இந்த தகவலாம் தெரிவிக்கிறார். அதில் குறிப்பாக குடிசை பகுதி மக்கள் சந்தித்திருக்கிற துயரத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மிக மிக மோசமான பாதிப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் என்று அவரே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நமக்கு என்னென்னா திரும்ப திரும்ப நான் பார்த்து வருகிறோம், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், அதை விட மேல்தட்டில் இருக்கிறவர்கள் ஒரு வகையில் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வருகிற போதெல்லாம் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப கைவிடப்படுகிறவர்களாக, திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள் என்று விரட்டப்படுகிறவர்களாக மாற்றப்படுகிறவர்கள் இந்த குடிசை பகுதி மக்கள் தான். அப்போ திரும்ப திரும்ப இது நிகழ்கிறது. சென்ற ஆண்டு நடந்தது, அதற்கு முந்தைய ஆண்டு நடந்தது. ஒவ்வொரு இயற்கை சீற்றத்தின் போதும் இவர்கள் தான் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப அவர்களுக்கு அதே வாழ்க்கை தான் வந்து வாய்க்கிறது என்பதையும் பார்க்கிறோம். எனவே இப்பொழுதாவது இனிமேல் இவர்களுக்கு இப்படிப்பட்ட துயரங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான கேடயங்கள் எவ்வாறு போகின்றன, நிரந்தரமான ஏற்பாடுகள் இவர்களுக்கு என்ன? உடன் நிரந்தரமான ஏற்பாடு என்று சென்ற முறை வேற ஒன்று தொடங்கினார்கள். அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகியது. என்னவென்றால் குறிப்பாக அந்த கால்வாய் கரையோரங்கள், கூவம் கரையோரம் இதில் இருக்கிறவங்களாம் உடனடியாக அப்புறப்படுத்தி அவருடைய தொழில் ஆதாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தில், வாழ்வாதாரத்துக்கு தொடர்பே இல்லாத ஒரு தொலைவிலே கொண்டு போய் குடியேற்றிய விஷயங்கள்லாம் நடந்தது. அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகியது. அவர்கள் எவ்வளவுதான் தற்காலிக உயிரிழப்புக்கு வேற மாற்று இல்லைங்கிறது அவங்க தரப்புல சொல்றாங்க. அதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, குழந்தைகளோட கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் பாதிக்கப்படுதுங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாலும் இப்போதைக்கு உங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல நாங்க உடனடி மாற்றா அதை நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. அது உடனடி மாற்றுங்கிறதுல யாருமே மாற்றிக்கொள்ள கருத்து கிடையாது. அது ஏன்னா நிரந்தர ஏற்பாடாக மாறுகிற போதான பிரச்சனையே. அவர்கள் அப்படி குடியேறுகிற இடத்தில், ஏன்னா அவங்க இருந்து மறுபடியும் தொலை தூரத்துக்கு அவங்க தொழிலுக்காக வரணும். கைவண்டி இழுக்கிறவங்களும் பல மண்டிகளில், காய்கறி மண்டிகளில் எடுபிடி வேலைகள் செய்கிறவர்களும் கூலி வேலை செய்கிறவர்களும் தானுங்க அங்கே இருக்க சுமை கூலிகளாக இருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தானே இருக்கிறார்கள். வீடுகளில் பற்று பாத்திரம் தேய்த்து பிழைக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திரும்ப அவர் குடியேறிய பகுதியிலிருந்து இனிமேல் தொலைதூரம் பேருந்திலோ அல்லது ரயிலோ வந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரிய சுமை அல்லவா? அதையும் யோசிக்க வேண்டும். தற்காலிக மாற்று என்பதில் அது தற்காலிக மாற்று என்பது தொலைதூரத்தில் கட்டடப்பட்ட ஒரு வீடுகளில் போய் குடியேற்றுவார்களா என்ன? அது ஏதாவது முகாம்கள் இருக்கலாம், ஒரு மண்டபங்களை தங்க வைப்பார்கள். பிறகு நிலைமை சீரடைய மீண்டும் பழைய இடங்களுக்கு குடியேற்றுவார் என்பது நடக்கும். ஆனால் இந்த முறை என்ன நடந்தது என்றால், சென்ற முறை நிரந்தரமாகவே, ஏனென்றால் திரும்ப திரும்ப இந்த ஆலோசனை சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இவர்கள் தான் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதை போல. அந்த கூவம் கரையில் இருக்கிறவங்க இவங்க குடியேறினதுனால தான் கூவத்தினுடைய போக்கு தடுக்கப்பட்டு விட்டது, அதுதான் வெள்ளமாக சென்னையை சூழ்ந்தது என்றெல்லாம் கூட கருத்துக்கள் சொல்லப்பட்டு அந்த அடுப்பில் இவங்களை அப்புறப்படுத்தி விட்டால் போதும் என்று. ஆனால் நமக்கு தெரியும், நீர்நிலைகள், இதை விட பெரிய நீர்நிலைகள், முக்கியமான நீர்நிலைகள்லாம் யாரால் எப்படிப்பட்ட சக்திகளால் ஆக்கிரமிக்கப்பட்டன, அது எப்படி கண்டுகொள்ளாமல் விடப்பட்டது என்பதெல்லாம் போன்ற சென்ற ஆண்டு அதை பற்றி விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம். அப்படிப்பட்ட சக்திகள் மீது இதுவரைக்கும் எப்படி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களே கூட நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கவில்லையா என்ன? அப்போ அந்த மாதிரி நிலையில் இப்படி இவர்களால் தான் நகரத்திற்கு பாதிப்பு என்று திரும்ப திரும்ப இவர்கள் தான், நான் ஏற்கனவே சொன்ன, அலைக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவே இனிமேலாவது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மற்றபடி ஐயநாதன் சொன்னதை போல இந்த முறை அரசு உரிய அந்த வானிலை ஆய்வு மையத்திலிருந்து இந்த எச்சரிக்கை வர தொடங்கிய உடனேயே உரிய முன்னேற்பாடுகளை ஒப்பீட்டளவில் சென்ற ஆண்டின் அனுபவத்தோடு ஒப்பிடுகிற போது மக்களிடமிருந்து புலம்பல் அந்த அளவுக்கு வரவில்லை என்பதே, அரசு உரிய போதிய அளவிற்கு இல்லை என்றாலும் கூட அதிகபட்ச அளவிற்கு அரசு ஒரு முன்தயாரிப்போடு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்போ மரங்கள் குறித்து இதில் பேசியே ஆகணும். ஏன்னா இதில் பிரச்சனையே மரங்கள் மட்டும்தான். இந்த மரங்கள் விழலைன்னா பெரிய லெவலில் இந்த காற்று பிரச்சனையே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கேயும் தண்ணி சேர்ந்து நிற்கலை, எங்கேயும் ஏரி உடைச்சிக்கிட்டு மக்களை ஆக்கிரமிச்சுட்டு அதனால் உயிரிழப்பு வரலை. முழுக்க முழுக்க மரங்கள் விழுந்தது தான். முதலமைச்சர் கூட 12,000 மரங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். அதற்கு மேற்பட்ட மரங்கள் பத்திரிகைகளை சில பத்திரிகை 1,00,000 மரம் விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப சென்னையை பத்தி கான்கிரீட் ஜங்கிள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளவு மரங்கள் இருக்குங்கிற விஷயமே இது விழுந்திருக்கு அப்படிங்கிற போது தான் எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப பொதுவா மக்கள் மரம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சென்னை முழுக்க மரங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் நீங்க ஒரு கொல்கட்டா, டெல்லி, மும்பை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா மரங்கள் அடர்ந்த பகுதிகள் அப்படி அப்படியே காப்பாற்றப்படணும். உதாரணத்துக்கு பாண்டி பஜார், கோபதி நாராயணசாமி செட்டி சாலை,
இன்னும் நீங்கள் சைதாப்பேட்டைக்குள்ளே நீங்கள் போங்க, டி நகரில் உள்பகுதிக்கு நீங்கள் போங்க, ஒரு குடியிருப்பு பகுதிக்கு நீங்கள் போங்க, கேகே நகருக்கு போங்க, அண்ணா நகருக்கு போங்க, மரங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்துட்டு பண்ணலை. நம்ம சாலைகள் எல்லாம் பெரிதாக்கி இருக்கிறோம், ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வெட்டலை வீழ்த்தலை. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, நம்ம எப்படியாப்பட்ட மரங்களை நட்டோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த வீழ்ச்சிகள்லாம், அந்த மரம் வீழ்ந்ததெல்லாம் நடந்தது. நிறைய வந்துட்டு இந்த மடை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூங்கு மூஞ்சி மரம் நிறைய விழுந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு அசோக மரம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு வனத்தில் இருக்க வேண்டியது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நகர பையங்களில் எடுத்து வந்து நட்டதுனால அதுங்க வந்துட்டு ஆழமாக வேரூன்றி வேரை படர செய்யாது, அதுங்கெல்லாம் வந்துட்டு விழுந்துருச்சு. மற்றபடி இந்த வேப்ப மரமும் புளிய மரமும் பார்த்தீங்கன்னா கிளைகள் மட்டும்தான் அதில் போச்சு. ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஒரு ஆழ்ந்த பார்வை தேவைன்றது தான் வந்துட்டு இயற்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நாசம் நம்மளுக்கு உணர்த்துகிறது. ஐயா அவர்கள் ஒரு விடயத்தை ரொம்ப ஆழமாக குறிப்பிட்டாங்க. ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படுது, அதே மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அது வெள்ளமாக இருந்தாலும் அதே மக்கள், புயலாக இருந்தாலும் அதே மக்கள், மழையாக இருந்தாலும் அதே மக்கள், இன்னும் தீ விபத்து ஏற்பட்டாலும் அதே மக்கள். இப்போ பாதிப்புகளை நம்முடைய பலத்தை தாண்டி இயற்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகள் அப்படின்றது நிதர்சனமானது. அது வந்துட்டு இந்த மாதிரி ஆடி பேரலை தாக்குதலாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, பெரும் மழையின் காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் சரி, அந்த வெள்ளப்பெருக்குக்கு காரணமான ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, ஒரு முறையும் நாங்கள் நிவாரண நடவடிக்கை எடுக்கிறோம், பேரிடர் மேலாண்மை குழு வரும், ஒரு முறையும் காப்பாற்றுறோம், ஒரு முறையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நிவாரண முகாமில் தங்க வைக்கிறோம். இது சரியல்ல. நிரந்தரமாக திட்டம் திட்டி அப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து அந்த மக்களை காக்க வேண்டும். அதுதான் அவர் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக. கடந்த முறை அந்த கோரிக்கை மிக வலுவா பேரிடர் மையமா அதை அறிவிக்கணும். ஆமா, நடுவண் அரசு அப்படி ஒரு அறிவிக்கை வைக்கணும், அதுக்கு மாநில அரசு கோரிக்கை வைக்கணுங்கிறது உங்களை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் தொடர்ந்து அந்த கோரிக்கை வந்து இல்லை. நான் பேரிடர் அப்படின்றதே நான் ஏற்றுக்கிறல. இதெல்லாம் மானுட இடர் தான். நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அடையாறு எவ்வளோ தூரம் எந்த விஸ்தாரணத்தில் அது ஓடுமோ, த ரிவர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இட்ஸ் ஓன் வேலி. தான் ஓடக்கூடிய பள்ளத்தாக்கை ஒரு நதியை நிர்ணயித்துக் கொள்கிறது. ஆனால் அந்த நதியில் போய்ட்டு நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தண்ணி என்ன பண்ணும், வளையும், நெளியும். ஓரளவுக்கு நிறைய வரும்போது என்ன பண்ண முடியும், 25,000 கண்ணாடி எடுத்துகிட்டு போய்ட்டு அடையாறு கடலில் சேர்க்குன்னு சொல்லலாம். அதில் வந்து அதுவும் 36 ஏரிகளினுடைய வடிகாலாக இருக்கக்கூடிய ஒரு அடையாறு. இதே மாதிரி நீங்கள் பல கூவத்தை எடுத்துக்கிறலாம், ஓட்டேரி நல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்வாயை எடுத்துக்கலாம். இவை யாவும் வந்துட்டு இந்த மாதிரி நீர்ப்பெருக்கை கொண்டு சென்று கடலில் சேர்க்கக்கூடிய ஒரு நீர்வழி தடங்கள். ஆனால் இவைகளில் ஆக்கிரமிப்புகள் என்று ஏற்படும் பொழுது என்ன ஆகிறது என்றால், அந்த தண்ணீர் போவதற்கு வழி இல்லாமல் குடியிருப்புகளுக்கு உள்ளே வந்து விடுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இதையே சிங்கப்பூர் போன்ற நாடுகள், அங்கே வந்துட்டு இடப்பற்றாக்குறை இருக்கிற நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, இதே அடையாறு நம்மளுடைய பள்ளத்தாக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய குடிசைகள் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் வரைக்கும் போயிருக்குது. அப்படியே வந்துட்டு பில்லர் அடித்து 20 அடி தூக்கி அந்த மர்மலங்க அந்த மலைமலை அடிகளார் பாலத்தினுடைய அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு 20 மாடியை கட்டுங்க, கட்டி இவங்களையெல்லாம் குடியேற்றுங்க. அவங்க வரக்கூடிய கழிவு இந்தியாவும் ஒன்றா, இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்கம், இங்கே உள்ள பொருளாதார அளவு, குறியீடு, இதெல்லாம் ஒரே மாதிரியே ஒப்பிட முடியுமா நம்ம இந்தியாவை சிங்கப்பூரோட? இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய என்ஜினியரிங், பொறியியல் வல்லமை, திட்டமிடும் வல்லமை, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனங்கள், அதற்கான பொருட்கள், எல்லாவற்றுக்கும் மேலே தொழிலாளர்கள், சாதாரண நிதி நமக்கெல்லாம் 10,000 கோடி. 20 குடிசை பகுதி இதுக்கு நம்ம கட்டணும்னா 10,000 கோடி. இவ்வளோதான். எல்லாரையும் நிரந்தரமாக மேலே கொண்டு போயிடலாம். ஒரு கட்டிடத்தின் மேலே கட்டடத்துக்கு கொண்டு போயிடலாம். இப்போ ஒரு காலகட்டத்தில் குடிசை மாற்று வாரியன்றதை கலைஞர் கொண்டு வரும்போது அதுக்கு வந்துட்டு ஒரு ஐநாவினுடைய யூஎன் டெவலப்மெண்ட் பிளான், யூஎன்டிபின்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் பிளான் உதவிச்சுன்றதே நமக்கு தெரியாது. யூஎன் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, யூஎன் 10,000 ஆண்டுக்கான இலக்குகள் அப்படின்லாம் தான் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அந்த ஃபண்டெல்லாம் பயன்படுத்தலாம். அரசு விழிப்புடன் இருந்தால் நிதி எங்கிருந்து வேண்டு போனாலும் வரும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்லாம் எல்என்டிக்கு வருது, ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருது, இன்னும் பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு வருது. அவங்களாம் இது பண்ணால் அழகாக கட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது நேரு ஸ்டேடியத்தை கட்டணும்ல 40 கோடிக்கு கடகடன்னு கட்டி முடிச்சோம்ல. இன்டர்நேஷனல் லெவல் ஒரு ஸ்டேடியம் எப்படி கட்ட முடிஞ்சது நம்மளால்? எத்தனை இந்த செயற்கைப்போல் தரை ஹாக்கி கிரவுண்டை கட்ட முடிஞ்சது? இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தான் இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டன. முடியாதுன்றதில்லை. அந்த இடத்துல ஒரு மனசை சாய்த்து நாம் அந்த இடத்துல வந்துட்டு உறுதியாக நின்று அதை செய்யணும். ஏன்னா ஒரு நிரந்தர ஏற்பாடு செய்வதற்கு தான் அரசு. அப்பப்போ வந்துட்டு அள்ளிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டாந்து அதே இடத்துல விடுறதுக்கு அரசு தேவை இல்லையே. அது மாநகராட்சி, உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொறுமை. ஏன் உள்ளூரில் இருக்க நல்லவங்களே போதுமே. எல்லாரும் சோறை ஆக்கியாந்து போடுவாங்க, துணி எடுத்தாந்து கொடுப்பாங்க, பிஸ்கட் பாக்கெட்டு பிரெட் பாக்கெட்டில் எடுத்தாந்து கொடுப்பாங்க, அவங்களே பண்ணிவிடுவாங்களே. அப்போ அரசு செய்ய வேண்டியது இந்த நிரந்தர ஏற்பாடு. அதான் திரு குமரேசன் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துறாங்க. இதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியேற்றுறோம் இவங்களன்றீங்க. தெர் ஆர் மாடல்ஸ்.
செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது there are lot of models are there. அதெல்லாம் நம்ம வந்துட்டு அழகாக இது பண்ணணும். இந்த குழந்தைங்க மேலே உட்காந்துட்டு கீழே நதியில் வெள்ளம் போகிறத பார்க்கட்டுமே, இதெல்லாம் யோசிக்கிறாங்களா? இல்லை. அதே குழந்தைங்களா அதே மாதிரியே வைக்கிறீங்க, அதே சுகாதார சீர்கேட்டுக்கு அவங்களை உட்படுத்துறீங்க. இப்போ நாளைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு எபிடமிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பரவல் வியாதி தொற்று ஒன்று வந்துச்சுன்னா அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. அவங்க ஒரு கார்பரேஷன் மருத்துவமனை அங்கே ஒன்று இருக்கும், இல்லாட்டி அரசனுடைய பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும். அங்கே போய்ட்டு எல்லாரும் என்ன ஒரு ஊசியை குத்தி போட்டு போக சொல்லுவாங்க. என்னது அதெல்லாம் நிரந்தர. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் தலைமையற்ற அரசு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அரசு நிரூபிக்க வேண்டிய இடம் இதுதான். இது ஒரு சாதாரண இல்ல, இது மாநில அரசால் மட்டும் சாத்தியமா? நீங்க சொன்ன இவ்வளவு பெரிய விஷயம் மாநில அரசால் மட்டும் சாத்தியமா? நிதி மாநில அரசுக்கு நடுவண் அரசு கேட்கின்ற தொகை வருதா? இப்ப அதுதான் ஒவ்வொரு முறையும் பிரச்சனையாகுது. மாநில அரசு கேட்கிற இந்த தொகையும் நடுவண் அரசு முழுமையா கொடுப்பதில்லை. தானே புயலுக்கே வரலைங்கிறதா மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அந்த அளவுக்கு பேரிடர் ஏற்படலைங்கிற மாதிரிலாம் நடுவண் அரசு சொல்லி மிகப்பெரிய அளவு பிரச்சனையானது தெரியும் உங்களுக்கு. ரெண்டுத்தையும் விளக்குறேன். நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் எதுக்கு இருக்குது? எதுக்கு வெங்கையா நாயுடு இருக்காரு? வெங்கையா நாயுடு என்ன சொன்னார்? திஸ் இஸ் த டைம் ஃபார் ரீஸ்ட்ரக்சரிங் த என்டையர் சிட்டினாரு போன முறை. ஏன்னா நாங்கள் வலியுறுத்தணும், இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியாது. நீங்கள் பண்ணணும்னா ஒரு கடினமான ஒரு உத்தரவை போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அகாமடேட் பண்ண வேண்டியவங்களை அகாமடேட் பண்ணணும், தூக்கி வெளியில் வீசக்கூடியவங்கள வீசணும். ஏதோ அது குமரேசனுடைய வயிற்றெரிச்சல்னு மட்டும் நினைக்காதீங்க, இயற்கையினுடைய வயிற்றெரிச்சல் தான் அவர் சொன்னார். ஒரு ஏரியை நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓரமாகவே பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா அது என்னாச்சு? ஒரு ஏரியை நீங்கள் யாரை அப்புறப்படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அரசு தான். யார்? நம்ம தானே பட்டா கொடுத்தோம், அரசு தானே பட்டா கொடுத்தது. ஏன்டா ரெவென்யூ பட்டா கொடுத்தோன்னு எடுக்க வேண்டியதுதான். ரெவென்யூ மேப்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பட்டா கொடுத்தது எவ்வாறு அனுமதிக்கப்பட்டது? அது இப்ப சாத்தியமா? இல்ல, நீங்க சொல்றது வந்து சரியா தவறாங்கிற அதெல்லாம் படி பேசுறீங்க. இப்ப மதுரையில பெரியார் பேருந்து நிலையம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீர்நிலை பகுதியில தான் இருக்கு, ஏரியில இருக்கு. ஆமா, உண்மை. நீங்க அதை இப்ப மாட்டு சொல்றீங்களா? மாட்டுத்தாவணி எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க வேணாலும் இருக்கட்டும். வள்ளூர் கோட்டை எங்க இருக்கு? எங்க வேணாலும் இருக்கட்டும். இந்த பாருங்க, தூக்கணும்னு வந்துச்சு அப்படின்னு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? லடுக்குன்னு பூமிக்குள்ள போய். இப்ப உள்ள அரசு அதுக்கு பொறுப்பேற்க முடியாது, அவங்க கட்டினது. எந்த அரசா இருந்தாலும் ஒரு 60-70 வருடத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்போ அவங்க பொறுப்பேற்க முடியாது. எப்படி அதை மாற்று பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பொறுப்பேற்க முடியாது, அரசு பொறுப்பேற்காது. தண்ணி வந்துச்சுன்னா ஏதோ அன்னைக்கு 2ஆம் தேதியோட மழை 3ஆம் தேதியில் நின்று போச்சு. வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரி போன தடவை டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பேச்சிருந்ததுன்னா உலக அளவில் சென்னை செய்தி ஆகிருக்கும். அதை புரிஞ்சுக்கங்க நீங்க. இயற்கைக்கு வந்து அப்ப எந்த நிறுவனம் எந்த அமைப்பு இருந்தாலும் நீர்நிலை பகுதியில் அகற்றணுங்கிறீங்க நீங்க. பாருங்க, அதான் நான் சொல்றேன், இயற்கைக்கு அளவு ஏதாவது இருக்கா? நீங்க எல்லாத்தையுமே நீங்க குவான்டிஃபை பண்ணுங்க. இயற்கைக்கு அளவு இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது அளவு இருக்குதா? 5 புள்ளியில் ஆரம்பிச்சு அது 9.1 வரைக்கும் போகும். அசைச்சு தூக்கி எல்லாத்தையும் அழிச்சிரும். வெள்ளத்துக்கு ஏதாவது அளவு இருக்குதா? இதெல்லாம் 130 சாதாரணங்க. அமெரிக்காவையும் ஹாங்காங்கையும் தென்சீன கடலில் உருவாகிறதையும் ஜப்பானில் உருவாக்கக்கூடிய புயல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா 210 230 அந்த மாதிரி. நம்மளாம் இருக்கவே மாட்டோம். நான் அதனால தான் சொல்ல வரேன், நிரந்தர ஏற்பாட்டினுடைய அவசியம். அந்த நிரந்தர ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய போகும்போது சில விடயங்களை நீங்கள் அகற்றி ஆகணும். ஆற்றுக்கு மேலே அதை கட்டிடலாம், ஏரிக்கு மேலே அந்த மாதிரி கட்டிட முடியுமா? நீங்கள் சப்சாயில் வீக்காக இருக்கும், கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த முதலிவாக்கத்தில் ஆன மாதிரி தான் எல்லாம் கொடுக்கணும், உள்ளே போயிடும். எனவே தான் சொல்கிறோம், சில விஷயங்களை நீங்கள் இது பண்ணணும். எனக்கெல்லாம் தங்களுடைய மாணவர்களை ஹாஸ்டல்ல இருந்துட்டு வெளியேற்றின பல்கலைக்கழகங்களை தெரியும். ரோட்டில் தான் நிற்க வச்சுட்டாங்க போன மழையப்போ. இதெல்லாம் சாதாரணம் இல்லை. அவங்களாம் தவிச்ச தவிப்பு பஸ் இல்லை, சென்னையில் அவங்களுக்கு உறவினர்கள் இல்லை. இப்படியெல்லாம் நடக்கும்போது இங்கே ஒரு அரசு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இந்த இளைஞர்கள் அந்த அரசு மேலே நம்புவாங்களா? இது ஒன்று. 2வது விஷயம், மதிப்பீடுகள் என்று வரும்பொழுது நீங்கள் நான் ஸ்டாலின் கேட்குற மாதிரிலாம் 10,000 கோடி கொடுத்தா கொடுத்துட மாட்டாங்க அவங்க. நம்ம முதல்ல மதிப்பீட்டு அறிக்கை அனுப்பணும். அதற்குரிய அமைச்சகத்துக்கிட்ட போய்ட்டு நம்ம வந்துட்டு உட்காந்து பேசணும். வந்தால் வருவாங்க, என்டிஆர் மாதிரி இருக்கணும் கட்ஸு. பேசு, இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்கிற நீ அப்படின்ட்டு. இல்லாட்டி அங்கங்கே பேனர் வச்சிட வேண்டியதுதான். கலைஞர் பேனர் வச்சார். இப்போ தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய பிறந்தகை ராஜராஜ சோழனின் சிலையை அந்த கோயில் வளாகத்திற்கு வைக்க மத்திய அரசு அனுமதி மறுத்ததால் இந்த வெளியிடத்தில் வெளிக்க நேர்ந்ததுன்னு போட்டு தமிழக அரசுன்னு போட்டார். அந்த மாதிரி எத்தனையோ முறை கேட்டு பார்த்தோம். மத்திய அரசிடமிருந்து எந்த நிதியும் வராத காரணத்தினால் தமிழக அரசே தனது சொந்த நிதியை போட்டு இந்த பில்டிங் கட்டப்பட்டது, இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு கல்வெட்டு வச்சு திறந்து வச்சா என்ன பண்ண முடியும்? நகர்ப்புற மேம்பாடு இருக்குல்ல, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார்ல, எல்லாருமே இருந்தாங்க, எல்லாரும் இதெல்லாம் செய்யலை. இப்படி துறை சார்ந்த அதுக்கெல்லாம் ஒரு அலர்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அதை நம்ம பயன்படுத்தி இதை மேம்படுத்தணும். இதே ஏழை மக்களையே நீங்கள் பாதிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னோம்னா என்ன பண்ணுவீங்க? இது இந்தியா முழுவதும் நடக்குது. ஏதோ குமரேசன் ஐயா அவர்கள் இங்கே சொல்றது மட்டும் இல்லை. இங்கே இருக்கிறவங்களை தூக்கி கண்ணகி நகரில் போட்டுறது, கண்ணகி நகர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி அதுங்க 10 மணிக்கு வேலைக்கு வர்றது, இதெல்லாம் கொடூரம். அப்படி இருக்கக்கூடாது. அந்தந்த ஜப்பானிய திரைப்படங்களே சார் சொன்ன அந்த அடிப்படையாக வச்சு வந்திருக்கு. ஜப்பானிய திரைப்படங்களே
இந்த மாதிரி அங்கு உள்ள ஸ்லம் பகுதி மக்களை எப்படி வெளியேற்றுறாங்கன்னு சொல்லி ஆமாய்யா. அதற்கு எதிராலாம் திரைப்படங்கள் அது ஒரு பெரிய உழைக்கும் சக்தி ஐயா. நீங்க உழைக்கும் சக்தியை நீங்க உதாசீனப்படுத்திட்டு நீங்க அறிவு சக்தியை வச்சுட்டு எதையும் சாதிக்க முடியாது. உழைப்பு சக்தி தான் விவசாயத்தினுடைய மூலாதாரம். அப்போ அதே மாதிரி நகர்ப்புற மையங்களில் இருக்கக்கூடிய அந்த வணிகம் சென்ட்ரல் பிசினஸ் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க சிபிடி, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த உழைப்பு சக்தி தான் மிகப்பெரிய அளவிற்கு பங்களிக்கின்றது. எனவே இவர்களை அங்கு வைத்து தான் நம்ம காப்பாற்றணும். பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே எடுக்கிறோம்னா இன்னொரு இடத்துல நம்ம அது பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து 1000 கோடி வேணும் நடுவண் அரசிட்ட நிதி கேட்டிருந்தாங்க. அது இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்தது உடனுக்குடன் அறிவித்ததெல்லாம் சரியாக இருந்தாலும் அதற்கு பிறகான நடவடிக்கைகள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இவர் 1000 கோடிங்கிறாரு, இவர் 10,000 கோடி நிதி வேணுங்கிறாங்க. இது எப்படி வளமையாக நம்ம எதிர்க்கட்சிகள் செய்கின்ற ஒரு அரசியலாக பார்க்க முடியுமா, இல்லை அவருடைய கோரிக்கையும் ஆதங்கமும் முழுக்க சரின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது எல்லா அரசியல் இயக்கங்களும் மக்கள் நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரு விதிவிலக்கான சில இயக்கங்களை தவிர்த்து சொல்கிறேன். ஆனால் பெரும்பாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் இதை அணுகிறார்கள் என்பது மக்களுக்கு அனுபவமாகி போன ஒரு விஷயம். ஆனால் ஆட்சியில் இருக்கிறவர்கள் எதிர்க்கட்சி தரப்பினர் அரசியல் தான் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒதுக்கி விடாமல் வரக்கூடிய அப்படிப்பட்ட வலியுறுத்தல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அரசுக்கு பயன்படும் என்றால், நாம் மக்களுக்கு சாதகமான நடவடிக்கை எடுப்பதற்கு பயன்படும் என்றால் அது எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அப்படி தான் இதை பார்க்க வேண்டும். ஆக அப்படி ஒரு தூண்டுதலுக்காக அரசை அப்படி தூண்டி விடுவதற்காகவாவது எதிர்க்கட்சியினுடைய இப்படிப்பட்ட அறிக்கை பயன்படும் என்றால் அது வரவேற்கத்தக்கது தான். அது சாத்தியமா இல்லையா என்பது அடுத்த கட்டம். ஏன்னா நீங்களே கேட்டது போல நடுவண் அரசு அவ்வளவு எளிதில் முழு தொகையும் கொடுத்து விடுவதில்லை. தானே புயல இருந்து அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். தானே புயல் மட்டுமல்ல, தமிழகத்தை ஒவ்வொரு இயற்கை சீற்றம் தாக்குகிற போதும் நடுவண் அரசிடம் நாம் கோரிக்கை வைப்பது என்பதும், கேட்கிற கோரிக்கையில் ஒரு சிறு பகுதி தான் வந்து சேருகிறது என்பதும், மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் திரும்ப திரும்ப அது நடந்து வந்திருக்கிறதா நான் அனுபவம் பார்க்குறோம். இதில் இன்னொரு கொண்டாட்டத்தில் நான் பார்க்குறேன், இந்த பொதுவாக இப்படிப்பட்ட வருகிற இதை பயன்படுத்தி கொண்டாவது இனிமேல் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள்னா அடிக்கடி ஆலோசனை சொல்லுவோம். அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவது என்பது பெரும்பாலும் நான் சொன்னது போல் இந்த குடிசை மக்களை அகற்றுவது தான் வருகிறது. இப்போ எனக்கு சில அனுபவங்கள் சொல்லி இதில் வந்து, ஏன்னா இதில் வந்து இந்த ஆட்சியா அந்த ஆட்சியா என்று சொல்ல முடியாத அளவிற்கு கடந்த காலங்களில் திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது, அதிமுக ஆட்சியிலும் நடந்திருக்கிறது என்பதால் சொல்கிறேன். இப்போ சென்னையிலே சில பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா லேக் வியூ ரோடு என்று போட்டிருப்பார்கள். ஏரி காட்சி சாலைன்னு பேர். ஆனால் அந்த ஏரி மட்டும் காட்சியில் படவே படாது. அப்படி நான் பல இடங்களில் போய் எங்கடா ஏரி இருக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஏரி மேலே தான் ஏறி நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன் ஏரி மேல் ஏறி நிற்கிற கட்டடங்கள் தான். அது அரசு கட்டடமாக இருக்கலாம், பெரிய மண்டபங்களாக இருக்கலாம். இப்படி நான் குறிப்பிட்ட எந்த இடமும் ஏன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா பல இடங்கள் அப்படிதான் இருக்கின்றன என்பதால் அது ஏதோ அந்த காலத்தில் பதிவு செய்து. வள்ளுவர் கூட்டத்திற்கு பின்னாடி வீட்டிற்கான விளம்பரங்களே லேக் வியூ சொல்லிதான் விளம்பரமே செய்யறாங்க. வாங்கிட்டு அப்புறம் லேக் அவங்க தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் எங்கேயுமே அந்த லேக் ஒரு சிறு கிணறு கூட அங்கே கண்ணில் படாது. இருக்கிற இடத்தை விட்டு விட்டு இல்லாத இடத்தை தேடுகிறாரு. ஆக இப்போ இது இப்படிப்பட்ட நிலைமை எப்படி உருவானது? இப்போ சொன்னார், இப்போ பல திட்டங்கள் எப்படி உலக வங்கி போன்ற அந்த அமைப்புகள் மூலமாக வந்து, ஆனால் அந்த உலக வங்கியின் நிதியின் மூலமாக சில வீட்டு வசதி திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஒரு பக்கம் பார்த்தா சில புதிய வீடுகள் உருவானது என்ற தோற்றம், அதில் என்ன ஊழல் நடந்துச்சு, அந்த வீடுகள் எப்படி இருந்தனங்கிறது வேற கதை. ஆனால் அந்த வீடுகள் எங்கே முளைத்தன என்றால் ஆக்கிரமிக்கப்பட்ட கண்மாய்களிலும் ஏரிகளிலும் தானே. இப்போ சென்னையை சுற்றி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிறோமே 3000க்கு மேற்பட்ட ஏரிகள் இருந்த பகுதி அல்லவா அது. இன்னைக்கு அதில் 300க்கு கீழே குறைஞ்சி போச்சு. எப்படி அங்கே பூரா கட்டடங்கள் தானே முளைத்திருக்கிறது. நான் அதான் சொன்னேன், முதல்ல இதெல்லாம் மறுசீரமைக்க வேண்டும் என்றால் முதல்ல யார் மேலே கை வைக்கணும்? அந்த எம்என்சிஸ், அடுத்து அரசு கட்டடங்கள், இப்படி ஒன்றொன்றாக அகற்றி விட்டு கடைசியில் இந்த குடிசை பகுதி மக்கள்கிட்ட வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். குடிசை பகுதி மக்கள் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அவங்க பாதிக்கப்படுறது அவங்க தான். அதனால் அவங்க பாதுகாக்கப்படணுங்கிறது எனக்கு நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடைசியாக அவரிடம் வாருங்கள். தற்காலிக ஏற்பாடுகள் என்பது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தொடங்குவதே அங்கேருந்து தான் தொடங்குறீங்கன்ட்டு ஒரு விஷயம் வருகிறது. அடுத்து இதில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு கருத்து, இந்த மரங்களை பற்றி அதனால் நானும் இதில் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த நேற்று இது சில இடங்களில் அந்த பகுதி மக்களே இறங்கி, ஏன்னா அரசு எப்போது வருகிறதோ மாநகராட்சி ஊழியர்கள் எப்போது வருவார்களோ தெரியாது என்பதால் அவருடைய வாகனங்கள் சென்றாக வேண்டும் என்பதாலும் அவங்களே பல இடத்துல இறங்க, அது வரவேற்கத்தக்க ஒரு மக்களே இப்படி இறங்கி பணி செய்வது என்பது நல்ல விஷயம். இளைஞர்கள் குறிப்பாக மாறுபாடே இல்லாமல் பணிகள் செய்தார்கள், அவரெல்லாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஊழியர்கள், மின்துறை ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என்று அத்தனை பேரும் வாழ்த்துக்குரிய பணிகளை செய்திருக்கிறார்கள்.
ஆனால் அப்படி செய்கிற ஒரு நண்பர் கமெண்ட் அடிக்கிறார், இந்த மரங்களை பூரா வெட்டணுங்க, இது இப்போ நகரத்துக்குள்ளே எதுக்கு இவ்வளோ மரங்கள், இந்த மரங்கள் இருக்கிறதுனால தான். கிட்டத்தட்ட என் கேள்வியும் அந்த தன்மையில தான் அமைந்தது. அப்படி இந்த மரங்களை வந்து நம்ம என்ன செய்வது, அடுத்த புயல் வரும்போது இதே மாதிரி ஒரு நிலை தான் வருமே வருமே, என்ன செய்வது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த மரங்கள் இப்படி நிமிர்ந்து நின்றதால் தான் அல்லது அவர்கள் வளர்ந்து கொடுத்ததால் தான் கட்டடங்கள் காப்பாற்றப்பட்டன, என்ன மக்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. மரங்கள் இன்னும் சும்மா வந்து மரமாக நின்று நெட்டை மரங்கள் அல்ல, அவை சும்மா நின்றுட்டு போகிறதுக்கு, அவைகளும் உயிர்கள். என்ன மனித உயிர்களை பாதுகாத்ததில் மரங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆனால் அதில் நான் ஐயநாதன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் வழிமொழிகிறேன், என்னன்னா அப்படி மரங்கள் எந்த மாதிரியான மரங்கள் நட வேண்டும், ஏன்னா அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு இயற்கை சூழல் இருக்கிறது. ஏன் சென்னை நகரத்துக்குள்ள தேக்கு மரம் நட வேண்டிய, அப்போ அது வர்த்தகத்து நோக்கத்தோடு வருகிறது. ஏன்னா அப்படிதான் விளம்பரமே வருது, நீங்க ஒரு தேக்கு மரம் கண்டு நடுங்கள், இத்தனை ஆண்டுகள் கழித்து நாங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம், இத்தனை லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் சொல்லும்போது வீட்டு உரிமையாளர்கள்லாம் கொஞ்சம் போல ஸ்பேஸ் கிடைச்சா போதும் அவர் ஒரு தேக்கு மரத்தை நடுகிறார்கள். ஆனால் அந்த தேக்கு மரத்துக்கு தேவையான தண்ணீர், அதை விட தேக்கு மரத்துக்கு தேவையான மண்ணுக்குள் கிடைக்க வேண்டிய காற்று, அதை பூரா சிமெண்ட் வச்சு பூசியாச்சு. அதை சென்னையில் அத்தனை சாலைகளும் தெருக்களும் இப்போ கான்கிரீட் சாலைகளாக மாறுகிற போது மரங்கள் மூச்சு திணறுகின்றன, மரங்களின் வேர்கள் மூச்சு திணறுகின்றன. அதனால தான் தாக்கு பிடிக்க முடியாமல் அவை விழுகின்றன என்று கூட நான் சொல்லுவேன். நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் தானே. இப்போ நேற்று கூட நான் அதை ஒரு அரசியலாக கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சிறு பதிவு முகநூலில் போட்டேன். இந்த புயலோடு போய் விழுந்து கிடந்தவை தூக்கி போடப்படுகின்றன, சாய்ந்து கிடந்தவை வெட்டி எரியப்படுகின்றன, நிமிர்ந்து நின்றவை நிமிர்ந்தே விடப்படுகின்றனன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் என்பவை அந்தந்த இயற்கையை சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும். அந்தந்த பகுதிக்கென்று ஒரு இயற்கை தொடர்ச்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட மரங்களை அதற்கு அரசாங்கம் எப்படி ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஒரு நீண்ட பிரச்சாரமாக மேற்கொண்டு எல்லா வீடுகளிலும் அதை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்ய முடிந்ததோ, அதெல்லாம் இதுக்கு எல்லாரும் 500 1000 நோட்டை கொண்டு பேங்க்கில் போய் மாற்றிக்க, இல்லைனாக்கா செல்லாருன்னு சொன்னால் எப்படி அனைவரும் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார்களோ, அதுபோல் இது போன்ற விஷயங்கள் நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும். உங்கள் பகுதிகளில் உங்கள் வீடுகளில் மரம் வளர்ப்பதென்றால் இப்படிப்பட்ட மர வகைகளை நடுங்கள். அதுக்கு முன்னுதாரணமாக அரசாங்கமே சாலைகளில் இனிமேல் நடக்கூடிய மரங்களாவது வெறும் அழகுக்காக வெறும் நிழலுக்காக என்று இல்லாமல் அந்த பகுதியினுடைய இயற்கைக்கான வரலாறுலாம் இருக்கிறது, அதற்கான வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப எங்களை கலந்தாலோசிக்கவே மாட்டேன் என்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி அப்படிப்பட்ட மரங்களை நடட்டும். அது 2 வகையிலும் பயன்படும். ஒன்று, அந்த பகுதியினுடைய இயற்கை சூழலை அது பாதுகாக்கும். இப்படிப்பட்ட சீற்றங்கள் வரும்போது நல்ல பாதுகாப்பான அந்த மரங்கள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இப்போதைக்கு சென்னையில், குறிப்பாக சென்னையில், காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு முழு தகவல் இனிமேல் தான் நமக்கு வர வேண்டியிருக்கிறது. நாம் பார்க்கிற அளவில் பல சாலைகளில் உள்ள சாலைகளிலும் தெருக்களிலும் விழுந்து கிடக்கிற மரங்களை அகற்றுவதற்கு 2-3 நாட்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நமக்கு தெரிகிறது குறைந்தது 1 வார காலம் ஆகும் என்று தெரிகிறது. இந்த 1 வார கால பணிக்காக சென்னை மாநகராட்சி சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்கள் மட்டுமல்ல, மற்ற மாவட்டங்களிலிருந்தும் எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கோரிக்கை வச்சிருக்கிறார். நீங்க சொன்ன அந்த விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கோரிக்கை, மற்ற ஏற்கனவே ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தகவல் இருக்கிறது. நல்ல விஷயம்தான். அப்படி ஈடுபடுத்தினால்தான் முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நான் ஒரு வேண்டுகோளாக வைக்க ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். சென்ற ஆண்டு இதே போன்ற பிரச்சனை வந்தபோது பிற மாவட்ட துப்புரவு தொழில் ஈடுபட்ட போது அவர்களுக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள், எப்படி திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்பதை கசப்பான அனுபவம் எழுத்தாகவே பதிவாகி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. அவர்களும் தங்களுடைய உயிரிழந்தவர்களும் உண்டு, கடுமையான நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் உண்டு, தோல் பாதிப்புக்குள்ளான துப்புரவு தொழிலாளிகள், காவலர்கள் உட்பட சொல்கிறேன், அதெல்லாம் உண்டு. எனவே அவர்களுக்கு அந்த ஒரு மனித மரியாதை ஒன்று இருக்கிறார் அல்லவா. அடிப்படையில் மனித உரிமைகளும் மனித மரியாதைகளும் தானே நமக்கு மிக சமூகத்தினுடைய அடிப்படையாக இருக்க முடியும். அவர்களுக்கு இந்த முறை இனிமேலாவது அப்படிப்பட்ட நிலைமைகள் வராது. அவர் உரிய மரியாதை நடந்தால் உரிய பாதுகாப்போடு தங்க வைக்கப்படுவார்கள், திரும்ப உரிய மரியாதை திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்கின்ற நிலைமையும் அரசு உறுதிப்படும். இது விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு நல்ல வழிகாட்டலாக ஆலோசனை எடுத்துக்கொண்டு அரசு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாத கெடும் என்பது போல இப்படிப்பட்ட இடித்துறைகளை அரசு தனக்கு தேவையான ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். இதில் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லணும். இதில் நடுவண் அரசு பற்றியது சொன்ன திரும்ப மத்திய அரசு இதில் கடந்த காலங்களில் பார்த்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போதெல்லாம் அவருடைய சில நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மாநில அரசுகளை நிர்பந்திப்பதற்கான ஒரு அரசியல் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியான அரசியல் நிர்பந்தங்கள் இருந்தால்
அதற்கு தமிழகம் அப்படி அடிபணிந்து விடாது என்பதையும் நிலைநாட்ட வேண்டும். இந்த முறை பார்த்தீங்கன்னா கடந்த முறை வந்து மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இந்த 3-4 நாட்களா தொடர்ந்து அமைச்சர் வந்து ஊடகங்களை சந்தித்தது, அதிகாரிகள் தொடர்புடைய அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பேசினது, இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கடந்த 2-3 ஆண்டுகளா இப்படி ஒரு நடைமுறை இல்லை, ஏன் வந்து சந்திக்கல, இது போன்ற விமர்சனங்களாக தலையங்கங்களா வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வருடம் அது கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓரளவு மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்கிறாங்க ஊடகங்கள்னு பார்த்துக்கலாமா இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும்? ஆமாம், காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு இப்போ துறை சார்ந்த ஒரு சுதந்திரம் இருக்குது. 5ஆம் தேதிக்கு பிறகு சுதந்திர காற்று வீசுகிறது, அது உண்மை. எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த முழு அதிகாரமும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மையம் தலைமையில் இருக்குமானால் அப்பொழுது மற்ற மையங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு மரியாதை கொடுத்துட்டு பேசாது இருந்துடும். நீங்கள் ஒரு சுதந்திரமான அமைப்பு, அதனால தான் ஜனநாயகத்தை எல்லாரும் வற்புறுத்துறதுக்கு காரணம் வந்துட்டு என்னென்னா தெர் இஸ் ஆல்வேஸ் அ கிவ் அண்ட் டேக்குன்னுவாங்க. யோசனைகளை தருவது, ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது, அது இப்போ நடக்குது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பலமான ஒரு தலைமை, இரும்பு தலைமை, பித்தளை தலைமை அப்படிலாம் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னோம்னா நாடு கையிலாங்கடையாக தான் இருக்கும். எனவே எப்பொழுதுமே ஒரு சுதந்திரமான ஒரு அரசு செயல்பட போகுது, அந்தந்த துறைகளுக்கு உரிய சுதந்திரம் இருந்ததுன்னா அந்தந்த துறைகள் சீராக இயன்றவரை இயங்கும் என்பதற்கு இந்த 4-5 நாட்கள் ஒரு உதாரணம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அதிகாரம் அந்த நிர்வாக அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா உத்தரவுகளுக்காக எதிர்நோக்கி இருக்கும். அதை நீங்கள் கலந்து ஆலோசிச்சிங்கன்னா அதுவே வந்துட்டு தேவையான அந்த சஜஷன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க, அவங்க ஆலோசனைகளை தொடங்குவாங்க. அதே நேரத்தில் இது இப்படி நிறைவேற்றலாம், அப்படி நிறைவேற்றலாம்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா நீண்ட காலமாக நிர்வாக அமைப்பில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அவங்க அதை செய்வாங்க. எனவே இப்போ பார்த்தீங்கன்னா அது நடக்குது. இப்போ ஒரு பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பல்வேறுபட்ட அதிகாரிகள் கொண்ட பல்துறை குழுக்களை எல்லாம் நான் அமைச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுதான் ரொம்ப நிவாரண முகாம்களுக்கு சென்று அவர்களுக்கு வழங்கப்படுகிற சாப்பாடை தான் சாப்பிட்டு பார்த்துருக்கிறார். ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்ல விஷயம்தான். அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் எது யாரையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புறந்தளிடக்கூடாது. நம்ம இங்கே நடந்ததுக்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இங்கே வந்து பேசும்பொழுது நானும் திரு ஞானி அவர்களும் அதான் வலியுறுத்தணும். என்ன செய்யணும் அப்படின்னோம்னா ஒரு சுதந்திரமாக அவங்க செயல்படணும், தங்களை நிரூபிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு நிரூபணத்திற்கான சந்தர்ப்பமே இல்லை. அப்படி அவங்களும் செயல்படலை, அது வேற விஷயம். இதுக்கு மேலே அதை வந்துட்டு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு சவால். இந்த நிவாரணப் பணியை வந்துட்டு வேகமாக முடிக்கிறது ஒரு போர்க்கால அடிப்படையில் சொல்லியிருக்காரு. இந்த போர்க்கால அடிப்படையில் நீண்ட காலம் இழுத்துட்டீங்க அப்படின்னோம்னா நிவாரணன்றதுக்கு அர்த்தமே போயிடும். எனவே அவர் சொல்கிறார் ஒரு 100 இதுதான் பண்ணியிருக்கிறாங்க ஜேசிபி. 100 ஜேசிபி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் 3 மாவட்டங்களில்? ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நம்ம சென்னை ஃபோக்கஸ்டாகவே இந்த அரசு போயிடக்கூடாது. திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வந்துட்டு அதீத கவனம் செலுத்தப்பட வேணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சென்னை நகரத்தினுடைய இதுக்கப்புறமான எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு இந்த 2 நகரங்களில் தான் நடக்க போகுது. எனவே அதனால் நம்ம துரிதச்சாலைகளெல்லாம் நம்ம போட போகிறதுக்கான திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. எனவே அப்படி போட போகும்போது அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வந்துட்டு இப்போவே அந்த கூறிய நோக்கோட சேர்த்து அவங்க செயல்படுத்தணும். இன்னொரு முக்கியமான செய்தி, இன்னைக்கு இந்த வர்தா புயல், இதன் பாதிப்பு, மீட்பு பணிகள், இது தவிர்த்து வேறு செய்திகள் இல்லை என்றாலும் கூட இது தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய அரசியலும் இப்போ பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நேற்று முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வாசல்களில் மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. அது 1.5 மாதமாக நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நேற்று மட்டுமா நிற்கிறாங்க, ஏதோ வர்தா புயல்னால நிற்கிறாங்களான்னு கேட்கலாம். ஆனால் நேற்று நின்னது பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் பணம் இருக்குது. கையில் பணமாக இருக்கோ இல்லையோ கார்டு இருக்குது, கார்டு தான், டெபிட் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, இன்னும் என்னென்ன கார்டெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போகிறாங்க, அவங்கள்ட்டையும் அந்த கார்டுகளை பெற்றக்கூடிய இயந்திரம் இருக்குது, ஆனால் அது இயங்க மறுக்குது. அதாவது நேற்று வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பணமில்லா பரிவர்த்தனைங்கிற பேரில் சில்லறை ரொம்ப மக்கள்கிட்ட குறைந்த காரணத்தினால 50, 100 ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு 500 நோட்டு 2000 நோட்டு இருந்தால் பெரிய விஷயம் மாதிரி திருப்பி பார்த்துக்கிறாங்க, 500 நோட்டு உங்கள்கிட்ட இருக்கான்னு. இந்த சூழலை நேற்று யாராலையும் சாப்பிட முடியல. அலுவலகத்துக்கு வந்தவங்க பல பேர் வந்து கார்டை வச்சிருக்கிறாங்க, அதனால் சாப்பிட முடியல. ஹோட்டலில் கார்டு இருந்தால் வராதிங்கன்னே சொல்லிடுறாங்க, வேலை பார்க்கலங்க, இணைய வசதி துண்டிக்கப்பட்டுருச்சு, மின்சார வசதி இல்லைன்னு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த நிலையில் வந்து இந்த பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த மாதிரியான சூழல் மட்டும் காரணம் வச்சுக்கிட்டு பணமில்லா பரிவர்த்தனையை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியுமா? மிக பொருத்தமான கேள்வி தான். இதோட சம்மந்தப்பட்டது தான் இது. நீங்கள் அப்படி ஒன்றும் பொருத்தமற்ற தொடர்ச்சி அல்ல, மிக சரியான கேள்வி தான் வந்திருக்கிறது. ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் தமிழக அரசுக்கிட்ட நான் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். மீண்டும் அந்த பழைய ஒரு பண்பாடு ஒன்று இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமைகள் வருகிற போதாவது அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது, சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்களையும் அழைப்பது, அவருடன் கருத்து பெறுவது என்பது.
எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை மதிப்பிடுவதற்கே அப்படிப்பட்ட கூட்டங்கள் பயன்படும். சட்டமன்றத்தில் பேசுவது என்பது அங்கே திமுக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, அதை விட்டால் மற்றவருடைய கருத்தை தெரிய விடாமல் போய்விடும். ஏனென்றால் போன தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு அப்படி ஒரு நிலைமை உருவாக்கி விட்டது. இனிமேலாவது அப்படிப்பட்ட அனைத்து கட்சி கூட்டங்கள் மூலமாக இன்னும் சரியான மதிப்பில் வர முடியும். அது அரசுக்கு உதவியாகத்தான் இருக்கும் என்பதால் அப்படிப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டும். அதில் ஒன்றாக இப்படி ஏடிஎம் எந்திரங்கள் வெறும் கூண்டுகளாக மாறிவிட்டன என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நிலைமையிலே மக்களுக்கு எவ்வாறு உதவி செய்ய முடியும், மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதற்கான ஆலோசனையை கூட அப்படிப்பட்ட கூட்டங்களில் நடத்த முடியும். இதில் என்னென்னா அண்மையில் இந்த வர்தா புயல் வந்து தாக்கிய போது மத்திய அமைச்சர் ஒருத்தர் நம்ம முதலமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழகத்திற்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் சொன்னால் அது அந்த பண்பாடு பாராட்டத்தக்கது. முதல்ல அத்தனை ஏடிஎம்களும் பணத்தை போட்டு வைங்க அப்படிங்கிற கோரிக்கை தான் நம்ம வைக்க முடியும். குறைஞ்சபட்சம் தமிழகத்துக்காது, குறைந்தபட்சம் இந்த 3 மாவட்டங்கள் உடனடியாக. ஆனால் ஏன்னா இப்போ எவ்வளவோ ஒரு பால் வாங்க முடியலை, அதுக்கு சில்லறை இல்லை, அந்த அப்படியான நிலைமை. பணம் இல்லாமல் தட்டுப்பாடு ஏற்படுறது வேற, பணம் இருந்து ஏற்படுறது. வங்கியில் போய் சென்றால் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்டேட் வங்கி இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்டேட் வங்கியில் நேரம் போர்டே வச்சுட்டாங்க, நோ கேஷ் என்று போர்டே வச்சுட்டாங்க. அப்போ வர்றவங்க எவ்வளோ ஏக்கத்தோடு திரும்பி செல்கிறார்கள். நான் அதையும் கூட என்னோட முகநூலில் பதிவு செஞ்சேன். என்னென்னா வர்தாவினுடைய சோதனையால் அதை வர்தா சோதனையாலும் மறக்க முடியவில்லை இந்த வறண்ட ஏடிஎம் கூண்டுகளின் சோகத்தை அப்படிங்கிறது தான் என்னோட அந்த பதிவாக வச்சு. அது ஏன்னா அது நடைமுறை அனுபவமாக இருக்குது. எவ்வளவு இயற்கை சேற்றம் வந்தாலும் நாளைய வாழ்க்கைக்கு இன்று மாலை நான் வாழ்வதற்கு இந்த பணம் எனக்கு வேணுமேங்கிறப்போ அத்தனையுமே அங்கே போய் முடங்கி கிடைக்கிறது. இவர்கள் ஏதோ ரொக்கமில்லாத சமுதாயத்தை உருவாக்க போகிறோம், அதுக்கு இதெல்லாம் பயன்படும், அதுக்காகத்தான் இதெல்லாம் கொண்டு முதல்ல வேற ஒரு காரணம் சொன்னாங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதாக, கள்ள பணத்தை கைப்பற்ற போவதாக, பயங்கரவாதிகளுக்கு போகிற பணத்தை தடுப்பதாகலாம் காரணம் சொல்லிட்டு இப்போ ரொக்கம் இல்லாத பணத்தை கொண்டு சமுதாயத்தை உருவாக்கணும். ஏற்கனவே நம்ம சமுதாயத்தை ரொக்கம் கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி கேஷ்லெஸ் சொசைட்டி தான். பணம் இல்லாம தான் மக்கள் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கிரெடிட்ஃபுல் சொசைட்டி தான். வெறும் கடனில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்போ என்ன கட்டாயப்படுத்தப்பட்ட கடனாக மாறுகிறது. வேற வழி இல்லாமல் அந்த கடையில் நாளை கொடுக்குறேன், சில்லறை வந்தோன்னு கொடுக்குறேன், அவங்களும் வேற வழி இல்லாமல் வாங்கிட்டு போங்க நாளை கொடுங்க என்று சொல்லக்கூடிய அளவில் நிலைமைகள் உருவாயிருக்கு. அப்போ முதல்ல மத்திய அரசு இந்த வங்கிகளுக்கு தமிழகத்துக்கு உடனடி தேவை இந்த வங்கிகளுக்கான பணம், இந்த இதிலிருந்து எதிர்கொள்வதற்காக நிலைமையை சமாளித்து மீள்வதற்கு என்ற அந்த பரிவோடு முதல்ல வங்கிகளுக்கு பணத்தை அனுப்பட்டும், ஏடிஎம்களுக்கு பணத்தை அனுப்பட்டுங்கிறது ஒன்று கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். மற்றபடி அந்த இந்திய சமூக அமைப்பை பொறுத்தவரையில் இவர்கள் இதுதான் உண்மையான நோக்கம் என்று ஒரு வாதத்துக்காக எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஒரு ரொக்கமில்லாத பணப்பரிமாற்றம் இல்லாத ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதுதான் நோக்கம் என்று இவர்கள் சொல்வது கவர்ச்சிகரமாக இருக்கிறது. பொருளாதார பணமில்லா பரிவர்த்தனை என்பது அவர்கள் நோக்கம் அல்லன்னு நீங்க சொல்றீங்க. அது உண்மையான நோக்கம் என்று என்னால் நம்ப முடியவில்லைன்னு சொல்கிறேன். நோக்கம் அல்லன்றதுக்கு ஏன்னா பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பாக்குறீங்க. அது வந்து காலப்போக்கில் மக்களுடைய வாழ்க்கை முறை மாற மாற உருவாக வேண்டுமே தவிர இப்படி முதுகுல அடித்து திணிப்பதாக இருக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் வந்து இப்பொழுது தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக இவர்கள் என்ன நோக்கத்தோடெல்லாம் இந்த நடவடிக்கையை தொடங்கினார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறவில்லை என்பது மக்களுக்கு பளிச்சென்று தெரிகிறது என்பதால் அதை மடைமாற்றுவதற்கு, அந்த கோபத்தை மடைமாற்றுவதற்காக இப்படி ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அது உண்மையிலே கையில் அவ்வளோ ரூபா நோட்டுகளை வச்சுக்கிட்டு பர்சில் வச்சுக்கிட்டு அல்லது பணப்பையில் வச்சுக்கிட்டு தெரியும். பணமில்லா பரிவர்த்தனை என்பது இங்கு உள்ள பெருநிறுவனங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமாக வணிகம் செய்து கொண்டு அதன் மூலமாக லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கின்ற பிற முதலீடு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீட்டு நிறுவனங்களுக்கு லாபம் பயக்கும்னு உங்களை போன்ற இடதுசாரிகளும் சொல்றாங்க. பணமில்லா பரிவர்த்தனையும் இவர்களுடைய பெருநிறுவன ஆதரவு அரசியல் தான் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்வது பணமில்லா பரிவர்த்தனை என்பது ஒரு சும்மா ஒரு போக்குக்கு அதை காமிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ரெண்டுல எதை நம்ம புரிஞ்சு, அதாவது ஒரு பக்கம் ஏன்னா இந்த திட்டம் அறிவிச்ச உடனடியாக புதுசா நான் எங்களோட ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டாங்கல்ல. உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது, கடைக்காரருக்கும் நீங்க எங்களோட ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கணும் வருது, வாடிக்கையாளருக்கும் அது வந்து சேருகிறதுல. எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்களாக வந்தது எப்படி அல்லது மிகப்பெரிய நிறுவனங்களாக இருப்பது எப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கிறதுக்காக ஏதோ அவர்களுக்கு ஒரு முன் தயாரிப்போடு இருந்திருக்கிறார்கள் என்பது. மக்களுக்கு எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் பணத்தை பூரா பறிச்சுட்டு இவர்களுக்கு ஏதோ தேவையான தயாரிப்புகளுக்கான அவகாசம் தரப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு வாதத்திற்காக சாதாரண வீட்டில் வந்து காய்கறி விற்கிற அந்த அம்மா
அவங்களுக்கும் எனக்கும் கூட இப்படி வங்கி பரிவர்த்தனை மூலமாக அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக அல்லது ஸ்வைப் மிஷின் மூலமாக பரிவர்த்தனை நடப்பதாக ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட நிலைமை உருவானால் கூட என்ன அதெல்லாம் எதிர்காலத்தில் இந்த இந்த காகிதத்தால் புழக்கத்தை குறைக்குங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவையெல்லாம் காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கை முறை மாற மாற தான் ஏற்பட முடியுமே தவிர நான் சொன்னதுபடி வலிந்து திணித்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திணிப்பது எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். ஐயா, நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு புறம் பணமில்லா பரிவர்த்தனை என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல அப்படிங்கிற வாதமும், இன்னொரு பக்கம் பணமில்லா பரிவர்த்தனைங்கிறது பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த நிறுவனங்களுக்கு அது மூலமா வணிகம் செய்வதன் மூலமா அவர்களுக்கு சார்பாக கொண்டு போகிற அரசியலுக்கு 2 விஷயம் வருது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இப்போ இந்த கருப்பு பணத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கைன்னு நீங்கள் எடுத்து பாருங்க. யாரை காப்பாற்றன்னு சொன்னாங்க? ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள். அவருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறவில்லை. அவர்கள் எட்டாத இடத்துல தான் வந்துட்டு விலைவாசி இருக்குது. இப்படியெல்லாம் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் அந்த முதல் பேச்சில் சொன்னார். அப்படின்னா இந்த நடவடிக்கை வந்துட்டு கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்கள தானே பாதிக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய 2000 ரூபா நோட்டாவே நீங்கள் கொடுத்தீங்க. இது ஏழை மக்களுக்கு உதவுறதுக்கா? வெறும் 2000 ரூபா நோட்டை மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டு 4000 ரூபா மாற்றிக்கிங்க. 2000 நோட்டு. அதுக்கப்புறம் 4500 ஒரு 2-3 நாள் வச்சுங்க. அதுக்கப்புறம் 2000 நிர்வாகத்தில் ஒரு குழப்பமா இருக்கிறாங்க, ஒரு ஒழுங்கு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்ப 2000 ரூபாய் அவங்க போட்டது வந்து எப்படி ஒரு சாதாரண திட்டமிடாத செயல் நினைக்கிறீங்களா? இல்ல, திட்டமிட்ட செயல். இவங்க செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு உள்ளபடியே மக்களுக்கு உதவணும் அப்படின்னோம்னா என்ன செஞ்சிருக்கணும்? லோயர் டினாமினேஷன், ஹையர் டினாமினேஷன் நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அதை விட ஹையர் இதனால அரசுக்கு என்ன லாபம்? இப்படி புலம்ப வர்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? ஒண்ணுமே இல்லை. இவங்க செய்யக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்களுடைய நோக்கம் இவங்க சொல்றது இல்லை அப்படின்றது தான் முக்கியம். நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கருப்பு பணம் வச்சுட்டு இருக்கிறவங்க கட்டாயம் மாற்றுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மாற்றக்கூடியவங்க எல்லா வழியிலையும் வந்து மாற்றுவாங்கன்னு தெரியும். அவங்கள முதல்ல 2000 ரூபா நோட்டை கொடுத்துட்டு பின்னாடி இன்னொரு காலகட்டத்தில் வந்துட்டு இதையும் இல்லை செல்லாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறது ஒரு திட்டமாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பற்றப்பட்ட இடங்கள் எல்லாமே இந்த புதிய 2000 ரூபா நோட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி வந்துச்சு? அப்போ இவ்வளவு ஓட்டை உடையதா அந்த வங்கியினுடைய அமைப்புன்றது? வங்கிகளினுடைய துணை இல்லாமல் எப்படி இப்படி நடக்க முடியும்? ரெண்டாவது விஷயம், நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதில் மக்கள் வந்துட்டு எந்த இடத்துல பயன்பெற்றார்கள்னு சொல்லுங்களேன். 8ஆம் தேதி 9ஆம் தேதி லீவ் விட்டீங்க. 10ஆம் தேதியில இருந்துட்டு இன்னைக்கு இந்த 14ஆம் தேதி வரைக்கும் எந்த இடத்துல இந்த சாதாரண மக்கள் பலன் பெற்றார்கள் சொல்லுங்க, எங்களை உட்பட உங்களை உட்பட. நீங்க கேஷ்லெஸ் எக்கானமிட்டிங்களே, நேற்று பவர் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, நெட்டு வரிசையில். அப்போ அந்த கேஷ்லெஸ் எக்கானமி கார்டை எங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணுவீங்க? முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, கட்டமைப்பு வசதிகளை முதலில் பெருக்குங்கள். அந்த கட்டமைப்பு வசதிகளில் கிடைக்கக்கூடிய வசதிகள் என்னவென்ற, தொழில்நுட்ப வசதிகள் என்னன்றது மக்கள்கிட்ட வந்துட்டு எடுத்துரைங்க. ஜன்தன் அக்கௌண்ட் உருவாக்குனீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் எடுத்துரைங்க. அது வரைக்கும் அந்த நாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு பொருளாதார நடவடிக்கைகள் பாதிப்புக்கு உள்ளாகாத அளவிற்கு புழக்கத்திற்கு கொண்டு வாங்க பணத்தை. இப்போ நீங்கள் 4.5 லட்சம் தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் எவ்வளோ பணம் வந்துட்டு வங்கியினுடைய டெபாசிட்டுகளாக வந்திருக்குன்னா 12.5 லட்சம் கோடி. 12 லட்சம் கோடியை நீங்கள் வந்துட்டு புழக்கத்திலேருந்து எடுத்துகிட்டு வெறும் 4.5 லட்சம் கொடுக்குறீங்க. அந்த 4.5 லட்சம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா மக்கள்கிட்ட வரல. அதில் வந்துட்டு ஒரு பெரும் பகுதி, அது 1.5 லட்சம் கோடியாக இருக்கலாம், 1 லட்சம் கோடியாக இருக்கலாம், அது வந்துட்டு மறுபடியும் பெரும் பணக்காரர்கிட்டே போயிட்டு அடக்கமாயிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போ ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு இந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்க வந்துட்டு கொண்டு போவீங்க? பணமில்லா பரிவர்த்தனை அப்படிங்கிற நோக்கம் சாத்தியம் நினைக்கிறீங்களா, இல்ல தேவையில்லை அப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க இதுக்காக ஒரு பிரதமர் வந்துட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேணாம். அடுத்த தலைமுறை வந்துட்டு பணமில்லா பரிவர்த்தனை தான் பண்ணிட்டு இருக்குது. ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு சினிமா டிக்கெட் வாங்குறதுல இருந்துட்டு புக்கிங் பண்றதுல இருந்துட்டு எல்லாத்தையுமே அது வந்துட்டு அதுதான் பண்ணுது. நீங்க சொல்லி கொடுத்ததான் அவங்க ஆரம்பிச்சாங்களா? ஸ்மார்ட் போனு 3G 4Gன்னு வர்றதை வச்சுக்கிட்டு அதுங்க தான் வாங்கிக்கிட்டே இருக்குதுங்களே. இப்போது நம்ம அம்மா அந்த தலைமுறை ஒன்று இருக்குது, நம்ம தலைமுறை ஒன்று இருக்குது, அடுத்தபடியாக ஒரு தலைமுறை இருக்குது, 3ஆவது தலைமுறைக்கு வந்துட்டு மோடி கற்றுக்கிறணும். அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்லித்தர வேணாம். ஃபெசிலிட்டிஸ் சொல்லித்தரல, கட்டாயப்படுத்துகிறேன். இப்போ எப்படி பண்ண முடியும்? ஒரு குடும்ப தலைவரான எனக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபா பெறுவதற்கு வந்துட்டு கடந்த 3 நாட்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமத்தை நான் அனுபவித்தேன். நண்பர்கள்கிட்டேருந்து நான் வாங்கி நான் செலவு பண்ணுறேன். இது எல்லாருக்கும் சாத்தியம். இந்த நேரத்தில் கடன் வாங்குவது மட்டும் இல்லை, கொடுப்பதுமே பிரச்சனை. ஆமாம், அவங்கள அதே நிலையில் தானே அவர் இருப்பார். ஆமாம். ஏடிஎம் அப்படின்ற ஒரு இடம் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டு ஈஸி டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கேஷ், அதான் முக்கியம். ஆட்டோமேட்டட் டெல்லிங் மிஷின் அப்படின்றது என்னன்னா பணம் கொடுக்கறதுக்கு தான். அப்போ வந்துட்டு இது இப்போ பாருங்க, இவங்க சொல்லக்கூடிய இந்த நோக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இதுக்கு மேலே பெருகாது. இந்த 2.5 லட்சத்துக்கு மேலே பெருகாது. கேட்டால் இவர் என்ன சொல்லுவார்? கோ டு கேஷ்லெஸ் எக்கானமி, யூஸ் கார்டு அப்படின்னு சொல்ல போகிறாரு, யூஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இது என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன்.
சிறு தொழில், நடுத்தர தொழில், குறுந்தொழில், இது 3 தொழில் முனையத்தில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழில்கள், வணிகங்கள், சிறு சிறு நிறுவனங்கள், இவை அனைத்தும் முடங்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரூரல் எக்கானமி, இது முழுக்க முழுக்க கேஷ் பேஸ்டு எக்கானமி. பண பரிவர்த்தனை தான் நடக்குது. 3 மாதம் உழைச்சி ஒரு காய்கறியோ இல்லை ஒரு பூவையோ கொண்டு வந்துட்டு போடுறான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு கேஷ் வியாபாரிகிட்ட இல்லை, மொத்த வியாபாரிகிட்ட இல்லை. அப்போது சந்தை முடங்கி விட்டது. இந்த முடக்கத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிரதமர் பேசுகிறார் என்றால் அவர் எந்த உலகத்தில் இருக்கின்றார்? அதுதான் இங்கே துயரமான ஒரு விடயம். ஒரு நிறைவு கருத்து சுருக்கம். அதாவது 6 மாதங்களுக்கு பிறகு முற்றிலும் நிலைமை சீராகும் என்று ஒரு கருத்து சொல்கிறார். முதல்ல 2-3 நாட்கள்ன்றாங்களோ, 2-3 வாரம்னாங்க, அப்புறம் பிரதமர் 50 நாள் என்று சொன்னார். இப்பொழுது 6 மாதம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் 15 நாளில் நிலைமை சரியாகும் என்று நம்ம உண்மை புரிய மாட்டேங்குது. அப்போ உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை மறைக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் அடிப்படையில் என்னவென்றால் 6 மாதங்களுக்கு பிறகு இன்றைய அத்தனை பாதிப்புகள் சேர்ந்து ஒட்டுமொத்த பாதிப்பாக மிகப்பெரிய சீர்குலைவு தான் ஏற்படும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏன்னா அதை அரசு கவனத்தில் கொள்கிறதா இல்லைன்னு தெரிகிறது. இவர்கள் அறிவித்த நோக்கங்கள் எதுவும் நிறைவேறவில்லை என்பது மட்டுமல்ல, உண்மையான நோக்கம் தன் ஏதோ ஒரு அதிரடியாக செய்வது. ஏன்னா 2.5 ஆண்டுகளில் அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியவில்லை என்கிற போது ஒரு ஹீரோவாக காட்டுகிற நோக்கத்தோடு தான் பிரதமர் அறிவித்தார். ஆனால் எதிர்மறையாக மக்கள் வில்லனாக பார்க்க தொடங்கிவிட்டார் என்கிற போதுதான் மற்ற அறிவிப்புகளை பூரா அதிகாரிகள் மூலமாக வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதில் என்னென்ன ஒரு சின்ன ஒரு விஷயம், நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். ஏன்னா கைப்பற்றப்பட்ட பணங்கள் பல இடங்களில் ஊழல் பணம் அது கைப்பற்றினாங்கல்ல, அதில் பூரா 2000 நோட்டு அத்தனை கோடி இருந்தது எப்படி என்று கேள்வி கேட்டு எப்படி அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு என்றால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். இதை நான் கூட சொல்ல, வங்கி அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளரை சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள். 9900 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள். ஒட்டு மொத்தத்தில் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு கொடுத்துருக்கிறது. அதில் 9000 கோடி ரூபாய் தனியார் வங்கிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. தனியார் வங்கிகள் என்பது எத்தனைன்னா 100க்கு 10% தான். 90% பொதுத்துறை வங்கிகள் தான் இருக்கிற போது 10% மட்டுமே இருக்கிற தனியார் வங்கிகளுக்கு அத்தனை கூட கொடுத்தது என்றால் அவர்களிடமிருந்து தான் இந்த பெரும்புள்ளிகளுக்கு அந்த பணம் போனது என்று என்னால் நிச்சயமாக ஊகிக்க முடிகிறது. அடிப்படையில் அடுத்து கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இவர் சொல்லுகின்ற இந்த விஷயம் சைபர் கிரைம் என்பது இன்றைக்கு எந்த அளவிற்கு முன்னேற்றுன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது, அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அவர் மிக நுட்பமாக இவற்றையெல்லாம் மிக எளிதில் ஏடிஎம்ல சொருகிட்டு நீ அடுத்த கார்டு எடுத்து திரும்ப உங்க பணம் வேற எங்கேயோ போயிடுங்க அளவுக்கான நுட்பங்கள்லாம் முழுவதும் இந்த அட்டை பொருளாதாரம் வந்துவிட்டால் அது போன்று நமக்கு தெரியாமல் பணம் திருடப்படுவது இல்லை என்பதற்கு பிரிட்டன்ல இருந்து சில பெரிய நிறுவனங்களே சம்பந்தப்பட்டிருப்பதெல்லாம் இன்னைக்கு செய்திகளில் அம்பலமாகி இருக்கிறது. இதையெல்லாம் கூட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அரசு நிர்வாகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள், இதற்கு பின்னால் உள்ள பொருளாதாரம் என்ன என்பதெல்லாம் குறித்து நீங்கள் இருவருமே அரிய தரவுகளை வெளிப்படுத்தி இந்த முதல் பார்வை நிகழ்ச்சியை ரொம்ப பயனுள்ளதாக ஆக்குனீங்க. உங்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.